கண்டிப்பா உண்டு. நீங்க சொன்ன மாரி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ல மெயினா எடுத்துக்கூடிய ட்ராமா வந்து யாருமே எந்த பேரண்ட்ஸுமே சாஃப்ட்டா பசங்கள ஹேண்டில் பண்ணி இத கொண்டு வர முடியாது. ஒரு குழந்தையோடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ற மாரி நடந்துக்கிறது அது ட்ராமா. அவங்களுடைய உருவத்த பார்த்து இன்னொன்னு இந்த மாரி ட்ராமாஸ்ல இருக்கிற குழந்தைங்களுடைய பிஹேவியர் வளர 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 அந்த என்னைக்குமே ஒரு அம்மாவால அப்பாவோட இடத்தையும் ஃபில் பண்ண முடியாது. ஒரு அப்பாவால அம்மாவோட இடத்தையும் ஃபில் பண்ண முடியாது. அப்போ ஒரு பொண்ணு நானு கவுன்சிலிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தெளிவான பொண்ணு. ரொம்ப நல்லா பேசுது. அவ சொன்ன விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைங்க திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்கன்னா, தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அது என்னன்னு கன்சிடர் பண்ணணும். செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து நம்மளோட சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி அவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். லைஃப்பில் வந்து சில ட்ராமாஸ் வந்து நம்மளால் வெளியவே வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்களும் நிறைய எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், அதாவது சின்ன வயசில் ஒருத்தங்களுக்கு நடக்கிற ஒரு ட்ராமா, அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த ட்ராமாஸ்லேருந்து வெளியே வர்றது எப்படி, அந்த ட்ராமாஸ் பேசிக்காக எப்படி நடக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். ட்ராமாஸ் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீம், அதாவது இன்டென்ஸ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸை நமக்கு கிரியேட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் போதோ இல்லை உணரும் போதோ இல்லை அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதோ நம்ம அந்த ட்ராமாக்குள்ளே போயிடுவோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் எதிரிக்கே யாராவது இறந்து போகிறதோ இல்லை ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறதோ வேற ஏதாவது ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்கும்போது ட்ராமாஸ் நடக்கும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் வந்து ட்ராமாவே கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியலையோன்றதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு இது வருத்தம். ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்ம வந்து அப்பா அம்மா நம்மளை அடிப்பாங்க, அது வந்து நம்ம பெரிய ட்ராமாவா எதிர்பார்க்கல. அது அப்பா அம்மாக்கள் சண்டை போட்டுப்பாங்க, அது ஓகே. ஆனா இன்டென்ஸா, அதாவது அடிச்சுக்கிறது, அம்மா வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றதோ, இல்ல வீட்டை விட்டு வெளியே போறதோ, இல்ல அந்த கோபத்தை பசங்க மேல கொடுத்து ரொம்ப காயம் படுற அளவுக்கு அடிக்கிறதோ, அதெல்லாம் ட்ராமாஸ் தான். ஆனா சும்மாவே திட்டுனா, சும்மா வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற, கரெக்ட் பண்ணாலே வந்துட்டு இப்ப அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருந்துச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னா, என்னை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க, என்னை ரொம்ப திட்டுவாங்க, என்னை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. இல்ல இல்ல கவனிக்க மாட்டாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு இயல்பா ஒரு பேரண்ட்ஸ், இயல்பா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்டடீஸ் ப்ரொவைட் பண்றது, அவங்களுக்கான கேரக்டர் பில்டிங், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து படிப்பு அவங்களுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு இதை எதிர்பார்க்கும் போது யாருமே எந்த பேரண்ட்ஸுமே சாஃப்டா பசங்களை ஹேண்டில் பண்ணி இதை கொண்டு வர முடியாது. யாருக்குமே பேரண்டிங் ஸ்கில்ஸ் வந்து எடுத்துட்டு பேரண்ட் ஆகுறது கிடையாது. நான் சொல்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் சர்டிஃபைடு ஹஸ்பண்டா இருக்கிறது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க பிறந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுடைய இயல்பா கோவம்னு இருந்தா வெளிப்படுத்துவாங்க, கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ண, இது தப்பு, ஏன் இந்த மாதிரி செஞ்சப்போ அப்படி போக உட்கார, உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் பண்றத குழந்தைங்க வந்து இந்த ட்ராமான்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற அந்த வந்து அவங்கள வந்து பேசாம அவங்க பேரண்ட்ஸோடைய ட்ராமா அவங்க மேல திணிக்கிறதோ, பேரண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெண்டு பேருடைய அந்த பிரச்சனைகள் சண்டைகளை திணிக்கிறது வேற. பட் இது என்ன அப்படின்னா, உண்மையான ட்ராமா என்ன? புல்லிங். அவங்க வந்து சின்ன வயசுல பாடி ஷேமிங் பண்ணப்படுறது, நீ வந்து எதுக்கு உருப்படாதவ, பேரண்ட்ஸ் சொல்ற வார்த்தைகள், இதெல்லாம் தான் ட்ராமாஸ். நீ உருப்பட மாட்ட, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு டீக்ரேட் பண்றது, ஒரு குழந்தையோடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ற மாதிரி நடந்துக்கிறது அது ட்ராமா. அவங்களுடைய உருவத்தை பார்த்து அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ, அவங்கள ஜட்ஜ் பண்றதோ அது ட்ராமா. அவங்கள வந்து எக்ஸ்ட்ரீமா அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அப்பா அம்மாவுக்கும் வந்துட்டு சண்டைகள் நடக்கும்போது குழந்தைங்க கத்தி அப்படியே ஒரு மாதிரி குழந்தைங்களை காது மூடுற அளவுக்கு அவங்க சண்டை போடுறதோ, எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டையாவே இருக்கு, சந்தோஷத்தையே அவங்க அப்பா அம்மா கிட்ட பார்க்காதது வந்து ட்ராமா. ஸோ இது என்ன பண்ணும்னா, குழந்தைக்கு வந்து ஒரு விரக்தியையும் வெளியே சந்தோஷத்தை தேடக்கூடியான அந்த ஒரு தூண்டுதலையும் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ட்ராமேட்டிக் சுச்சுவேஷன்ல வளர்ற குழந்தைங்களுக்கு ஹெல்தி மைண்ட் செட் இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு அடல்ட் ஆகும்போது கண்டிப்பா அவங்களுடைய
கேரக்டரில் டிஸ்டர்பன்ஸ் வரும், அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவங்களுடைய டிப்ரெஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதுல அவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த மாதிரி ட்ராமாஸில் இருக்கிற குழந்தைங்களுடைய பிஹேவியர் வளர 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 அந்த ட்ராமாவை சார்ந்த மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும். ஐதர் அவங்க ரொம்ப பயப்படுற பர்சனாக இருப்பாங்க, இல்லை அதிகமாக கோவப்படுறவங்களா இருப்பாங்க, இல்லை அதிகமாக இமோஷ்னலாக எப்போவுமே வீக்காகவே ஃபீல் பண்ணுற பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, இல்லை எப்போவுமே மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற பர்சனாக, அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களையே செல்ஃப்லெஸ்ஸாக ஆக்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பில்டிங் வரும்ல, அந்த கேரக்டர் பில்டிங்கில் அடல்ட்ஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க ட்ராமாவில் இருந்தவங்களா, இந்த ட்ராமா இவங்களுடைய கேரக்டரை எஃபெக்ட் பண்ணியிருக்கான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க இந்த ட்ராமா பத்திலாம் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த சைல்ட்ஹுட்ல பேரண்டிங், அதாவது பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால வந்து அந்த குழந்தைக்கு அந்த ட்ராமா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து இம்பாக்ட் பண்ணும்? நீங்க எந்த அளவுக்கு, இப்போ நீங்க வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்து ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி, நீங்க நம்ம பேர் சொல்ல மாட்டோம், ஒரு கேஸ் ஸ்டடி எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய கணவன் மனைவிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனைகள், அதாவது எனக்கு என் கணவன் உண்மையா இல்லை, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், மனைவி உண்மையா இல்லை, அவ வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்குறான், கணவன் அப்பா அம்மா பேச்சு கேட்குறாங்க, இவன் எனக்கு செட்டே ஆக மாட்டான், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சண்டைகளும் அவங்களுடைய பிரச்சனைகளும் தன்னுடைய நிலை இந்த குடும்பத்துல என்ன, தன்னுடைய வாழ்க்கையில இங்க எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பத்தி யோசிக்கிறாங்களே தவிர்த்து, இங்க குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்குலாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் தான். அப்பாவை பிடிக்கும், அம்மாவையும் பிடிக்கும், 2 பேரோடையும் அவங்க இருக்கணும், அதுதான் அவங்களுடைய லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ்ல வந்துட்டு 2-3 குழந்தைங்களை நான் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன், அதாவது புரோக்கன் ஃபேமிலியில. அப்போ அந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்க அப்பாவோட இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா வந்து எங்க அம்மா வந்து அப்பா வந்து அம்மா கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா நடந்துக்க மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, ஆனா எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து 2 பேரும் எனக்கு வேணும். எந்த குழந்தைங்களை கேட்டாலுமே வந்துட்டு அப்பா அம்மா குழந்தைகளோட சண்டை போட்டுட்டு பிரியிற சுச்சுவேஷன்ல இருக்கிற எந்த குழந்தைகிட்ட போய் கேட்டாலுமே எனக்கு எங்க அப்பாவும் வேணும், எங்க அம்மாவும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பேரும் தான் அவங்களுடைய உலகமே. அதுல ஒருத்தர் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலோ, இல்லை ஒருத்தர் பிரிஞ்சு போனாலோ அந்த குழந்தையோட ஏக்கம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். என்னைக்குமே ஒரு அம்மாவால் அப்பாவோட இடத்தையும் ஃபில் பண்ண முடியாது, ஒரு அப்பாவால் அம்மாவோட இடத்தையும் ஃபில் பண்ண முடியாது. அப்போ ஒரு பொண்ணு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது ரொம்ப 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 தெளிவான பொண்ணு, ரொம்ப நல்லா பேசுது. அவ சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எவ்வளவோ சண்டை போடுறாங்க, எங்க அப்பா எங்க அம்மாவை ஒழுங்கா நடத்த மாட்டேங்கிறாரு, ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, அவருடைய ப்ரொஃபஷனும், அவர் வேலை செய்யற விதமும், அவர் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற விதமும், அவர் வீட்டில் வந்துட்டு என்னை வந்து அப்பப்போ ஏய் சூப்பரா பண்றமா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ற விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை மிஸ் பண்றேன், அதனால எங்க அப்பா என்னை சுத்தி இருக்கிற மாதிரி நானே இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அந்த குழந்தை அந்த வீட்டில் அவங்க அப்பா அவர் எதிர்க்க உட்காந்துருக்க மாதிரி அதை இமேஜின் பண்ணி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து ஒரு மன ரீதியான பாதிப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ண முடியும்? எந்த தாய் தகப்பனாலையும் சரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க ஏதோ ஒரு ரிஜெக்ஷனோ, டிப்ரெஷனோ, ஏக்கத்திலேயோ வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மென்டல் ட்ராமாஸ், இது அதுவும் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல கடந்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து, இப்போ பெண்கள் சில பேர் வந்து சொல்லி கேட்டிருப்போம், இந்த மாதிரி சின்ன வயசுல நான் என்னை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்போ வரைக்குமே வந்து இது இருக்கு. நான் வந்து ஒரு ஆக்சுவலி ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் இருக்கு, ஃபயர் பிராண்ட் சொல்லிட்டு, அந்த படம் நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. அந்த படத்தோட கதையே என்னன்னா, இட்ஸ் அபவுட் எ சைல்டு அப்யூஸ் ஆன ஒரு 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 பொண்ணு. அவங்க வந்து ஷி பிகேம்ஸ் ஒரு லாயர், ஓகேங்களா. ஆனால் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கடந்து வந்துட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகும், அது வேற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ட்ராமாஸ் வந்து அவங்க லைஃபை இம்பேக்ட் பண்றதுக்கான இது கூட வரும்ல? கண்டிப்பா உண்டு. நீங்க சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ல மெயினா எடுத்துக்கூடிய ட்ராமா வந்து அப்யூஸ். அண்ட் இந்த சைல்ட்ஹுட் அப்யூஸ்ன்றது விமனுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக நடக்குதோ அதே லெவல் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% ஆகுது ஆண்களுக்கும் நடக்குது. ஆண்களது பெருசாக வந்து வெளியே தெரியல, ஆனால் அது என்ன பண்ணுது, ஆண்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸில் அது கரெக்டாக இம்பேக்ட் பண்ணிடுது. பட் பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது இமோஷ்னலாகவே அவங்கள வந்து ரொம்ப ட்ராமாக்குள்ளே கொண்டு போயிடும்.
அதாவது எல்லாருக்குமே தெரியும், பெண்களை யூஸ் பண்ற விதத்துல ஆண்களை யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ராமாஸ், அதாவது அபியூஸுக்கு. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, நிறைய பேர் இதை வெளியே சொல்றது கிடையாது. என்னுடைய 80% to 90% விமன் கிளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்ரிபடி ஹவ் அண்டர்கான் எனி டைப் ஏதோ ஒரு அப்யூஸ் வந்து. இதில் வந்து சிலது வந்து அவங்க கடந்து வந்துடுறாங்க, சிலது வந்து அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக உட்காந்துருது. அதாவது 3லேருந்து 5 வயசுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், 5லேருந்து 8 வயசுக்குள்ளே ஒரு நடக்கிற விஷயம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏர்லியராக நடக்குது, அதாவது அவங்க அடல்ட் ஏஜ்லேருந்து எது ரொம்ப ரீசெண்டாக நடக்குதோ அது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த சின்ன வயசில் அந்த 5, 6, 7, 8 வயசில் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்ல முடியாது, அவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி லாக்கிங் சிஸ்டம் அது வந்து சப்ரஸ் பண்ணி அவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபோபியா மாதிரி அவங்களுடைய மைண்டில் ஃபிட் ஆகிடுது. இதில் என்னென்னா, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி, அவங்க ரொம்ப அசிங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்து அவங்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து ரொம்ப பிரேக் பண்ணுது. அவங்களால வெளியே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. பெண் பிள்ளைங்க திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்கன்னா, தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அது என்னன்னு கன்சிடர் பண்ணணும். நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இவங்களோட நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்க என்றைக்குமே ஒரு காரணத்தோடு தான் நோ சொல்லுவாங்க. அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே நோ காரணமாக சொல்லுவாங்கன்னு இல்லை. பட் ஒரு பர்சனோட நான் பேச மாட்டேன், ஒருத்தரோட நான் இருக்க மாட்டேன், நான் அங்கே போகலை, நீ என்னை தனியாக விட்டுட்டு போகாதன்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மென்டல் ட்ராமாவில் எங்கே கொண்டு போய் விடும்னா, ஃபியர், ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்காது, ஆண்களை கண்டாலே வெறித்தனமாக இருக்கும், பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரி பிஹேவியரில் இருப்பாங்கன்னா, ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஸ்டர்னாக இருப்பாங்க. பாய்ஸ் பார்த்தாலே என்ன அப்படின்னு பேசுவாங்க. ஒரு மாதிரி அவங்கள வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு கோவத்தை வந்து துருப்புச்சீட்டாக வச்சுப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வீட்டில் கோவப்படுறதும் யார் பேசுறதும் கேட்காம ஒரு மாதிரி கோவக்காரியாகவே மாறிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ நம்ம டேக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரையே அவங்க பிஹேவியரையே டோட்டலாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த ட்ராமா அவங்கள பாடுபடுத்திடும். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து ரொம்ப எலாபரேட்டடாகவே இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்து அவங்க குழந்தைகள், இப்போ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, ஒரு பெண் பிள்ளை வந்து போகமாட்டேன், ஒரு இடத்துக்கு இது பண்ண மாட்டேன்னா அது வந்து என்னென்னு அவங்கக்கிட்ட பொறுமையாக கேளுங்க. இல்லை வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிறைய சைக்காலஜிஸ்டோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள துன்புறுத்த அவங்கள அதுக்காக அடிக்கிறதோ கோவப்படுறதோ இல்லாமல் வேற விதமாக அந்த விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோக்காகவும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காக. தேங்க்யூ.